ஹாய் ஹலோ ஆல்மீஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். ஓகேடா, இப்போ நம்ம ஃபர்கட் மை ஃபேமிலியோட பார்ட் 4 முடிச்சுட்டு பார்ட் 5க்கு தான் போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததும் ஒரு பொண்ணு நல்லா, அதாவது ஹீல்ஸ் வச்ச மாதிரி இல்லை, இந்த ஷூ போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் ஷூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டு செம மாசாக கெத்தாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கூலிங் கிளாஸை கழட்டிட்டு, அது வேறு யாரும் இல்லைப்பா, நம்மளோட ஒயன் தான். அவள் இந்தியா வரதா சொல்லியிருந்தா இல்லையா, அவள் இந்தியா வந்திருக்கா. ஒயன் தான் நல்லா மாசாக வந்து கூலிங் கிளாஸை கழட்டி இப்படி நீட்டுறா சைடில். அங்கேருந்து ஒருத்தன் வாங்கி, ஏன் இதை உன்னால் மடித்து கூட தர முடியாதாடி, ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, இதை கூட நான் தூக்கிட்டு வரதுக்கு தான் உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேனான்னு கத்திக்கிட்டே வரான். அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயனோட ஃப்ரெண்டு. போன பாட்டிலே சொல்லியிருப்பேன்ல, ஒயனோட ஃப்ரெண்டு ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் வரான். டேய் ரிஷி, வாயை மூடிட்டு வாடா, இந்தியாவே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வரா. நல்லா என்ஜாய் பண்ணுவப்போ, எனக்கு நீ தான் இந்தியாவை சுற்றி காட்டணும், நான் இந்தியாவுக்கு புதுசுன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி சுற்றி காட்டுறான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒயின் வந்து, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னும்போது, எதுக்கு அப்படின்னோடனே, இந்த இடம் நல்லா இருக்குதுல்ல அப்படின்னோடனே, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னொடனே, என் பசங்களுக்கு கால் பண்ணி காட்ட போகிறேன், என் பசங்களுக்கும் இந்தியா புதுசு தான், அதனால் அவங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோமேனோடனே, அவனா எங்கே போனாலும் பசங்க 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 பசங்க, ஆனால் அவங்க கூட எங்கேயாவது ஒரு நாளாவது நீ இருக்கிறியடி, ஆனால் என்னமோ பசங்க மேலே பாசம் இருக்கிற மாதிரியே பசங்க பசங்கன்னு உயிரை விடுவா அப்படின்னு. ஏய், என் பசங்க மேலே பாசம் இல்லாமையா இருக்குது, நீ சம்பாதிச்சு போடுறியா, நான் வீட்டில் உட்காந்து கிடக்குறேன்னொடனே, நான் எதுக்கு உனக்கு சம்பாதிச்சு போடணும், அப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் என்னை என்ன நினைப்பா அப்படின்னோடனே, அப்போ மூடிக்கிட்டு வா அப்படின்னு. ஏய் நான் வாயை சொன்னேன்டா நாயை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் நீ என்னை ஓவராக தான் இன்சல்ட் பண்ணுற, உனக்கு புரியுதா இல்லையானோடனே, எனக்கெலாம் ஒன்றும் புரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜுன்யாங்கும் ஜுன்மியாவும் சீசனோட செம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி 3 பேருமே செம ஜாலியாக சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரி பேசிட்டு யோன் ஜுன்யாங்கும் ஜுன்மியாவும் இப்போ மேலே தான் போகிறாங்க. மேலே போகும்போது தயாங் கூப்பிட்றான். உடனே, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன, எதுக்காக அந்த பொண்ணு கூட அப்படி சிரித்து சிரித்து பேசுகிறீங்கன்னு தயாங் கேட்கும்போது, எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க, ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணி ஆகணுன்னொடனே, அவங்கவுங்களுக்கு ரொம்ப கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஆடினோடனே வி வந்து அவங்கக்கிட்ட கீழே குனிஞ்சு, அப்படியா அப்படின்னு கேட்குறான். உடனே ஜுன்யாங் வந்து, அவ்வளோ மேட்ச்லாம் இல்லை சார், ஆனால் ஓகே தான், ஆனால் உங்கள் ரேஞ்சுக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறா. உடனே ஜுன்மியா வந்து, ஏன் சொல்கிறா, அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தயாங் வந்து, சரி சரி ஓகே சண்டை போடாதீங்க, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன், அது வரைக்கும் பாதுகாப்பாக இந்த வீட்டில் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே, இது என்ன வீடு நினச்சிங்களா ஜூன் நினச்சிங்களா, இப்படி பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, வீட்டில் தானே நாங்கள் இருக்கோம், பத்திரமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஜூவில் கூட நான் பத்திரமா உங்களை தைரியமாக விட்டுட்டு போயிடுவேன், ஆனால் இந்த வீட்டில் தான் பயமாக இருக்குது, மற்றவங்கள நினச்சி கூட எனக்கு பயம் இல்லை, அந்த பெரியவரை நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு, ஏன்னா அந்த பெரியவர் இன்றைக்கி வேலைக்கு போகலல்ல அப்படின்னு சொல்லி தயாங் சொல்கிறான். உடனே இங்கே ஜுன்யாங் வந்து சிரிச்சுக்கிட்டே, உங்கள் அப்பா தானே அவர் அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுப்பா, எனக்கு எங்கள் அப்பாவை செலக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கலையே, அதான் அந்தாலும் என்னோட அப்பாவாகிட்டார், ஏன் உங்களுக்கு உங்கள் அப்பாவை பிடிக்கலன்னு சொல்லி ஜுன்மியா கேட்குறா. அது ஒரு பெரிய ஸ்டோரி, ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லையேன்னு வாட்சை பார்த்துட்டு சொல்லும் போது, ஜுன்யாங் வந்து, சரி சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோன்னே, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தலையிலையும் தடவி கொடுத்துட்டு தயாங்க அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பும்போது இங்கே பார்த்தா ஒயன் வந்து புதுசாக பார்க்குற பிளேஸ் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி இவங்களுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே, வாங்க மியாமி அக்கா கிட்ட கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மியாமி அக்கான்னு 2 பேரும் கத்திக்கிட்டு ஓடுறாங்க. உடனே, என்னடா என்னாச்சு, எதுக்கு கத்திக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மியாமி கேட்குறா. அப்போ தான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா இன்றைக்கி தான் இந்தியா வந்தாங்க, ஆனால் இவ்வளோ பிளேஸஸை ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நாங்கள் வந்து 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இது வரைக்கும் ஒரு இடத்த கூட நீங்கள் எங்களுக்கு சுற்றி காட்டல, இந்த வீட்டை தவிர நாங்கள் எங்கே போயிருக்கோம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஓ ஆமாம்ல நான் அதை மறந்தே போயிட்டேன், சரி கவலைப்படாதீங்க,
உங்களுக்கு இந்தியாவை சுற்றி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே சமயத்தில் உங்கள் அப்பாவையும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, யா எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கணும், சூப்பர் ஜாலி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்க 2 பேருமே குதிக்கிறாங்க. சரி சரி சரி, பெரியப்பா வீட்டில் இருக்காருன்னு மறந்துடாதீங்க. இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டிங்கன்னா அப்புறம் பெரியப்பா மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவார். ஆல்ரெடி அவர் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தயங் தான் முக்கியமான வேலைன்னு சொல்லி வெளியே வந்திருந்தான் இல்லையா, அப்போ தான் ஃபோன் பேசிகிட்டே, நான் அங்கே தான் வந்திருக்கேன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன், நீங்கள் வந்துட்டிங்களா இல்லை வந்துட்டுருக்கீங்களான்னு சொல்லி ஃபோன் பேசிக்கிட்டே வரும்போது தெரியாமல் ஒருத்தவங்க மேலே இடிச்சிடுறான். இடித்ததுக்கப்புறம் சாரி சாரின்னு சொல்கிறான். அவங்களும் சாரி என்னை மன்னிச்சிடுங்க, இந்தாங்க உங்கள் ஃபோன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஒயன் தான். தயாங் ஒயனை பார்த்துட்டு சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒயன் வந்து இல்லை நான் தான் கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணும், மன்னிச்சிடுங்க, இந்தாங்க உங்களோட ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு, சரி நாங்கள் வரோம் அப்படின்னோடனே, ஓ சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அங்கே ஒயன் வந்து வேகமாக ஓடி போயிடுறா. ஓடி போனோடனே இங்கே ரிஷி இருக்கான்ல, அவன் வந்து சாரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். போகும்போது தயாங் வந்து ஒயன் அப்படியே ஓடுவாள், ஷூ போட்டு ஓடுவாள், அவள் ஓடுறதே தான் பார்க்குறான். பார்த்தா சிரிப்பாக இருக்கும், சின்ன பிள்ளை மாதிரி குதிச்சிக்கிட்டே ஓடுவாள். ரிஷி வந்து ஒயன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறான். இதை பார்த்தோன்னே என்னன்னு தெரில, தயாங்க்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அவன் சிரிச்சுக்கிட்டு தான் அவன் அப்படியே ஒயனையே பார்த்துட்ருக்கான். ஒரு டேர்னிங் மாதிரி வரும், அது ஒயன் சொயண்டு மறைகிற வரைக்குமே அவளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒயன் அங்காண்ட டேர்னிங்க்கு போனதுக்கப்புறம், அப்பாடா என் ஹார்ட்டே வெடிச்சிட்ற மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் மூச்சே வருது, கடவுளே கடவுளே கடவுளே, ஒன்றும் இல்லை ஒயன், உனக்கு ஒன்றுமே இல்லை, கடவுளே என்ன இது, இந்தியாவுக்கு வந்ததும் வராதவனுமா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவள் பாட்டுக்கே தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கா. இங்கே ரிஷி வந்து என்னாச்சு, யார் அவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இந்தியாவில் நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ இந்தியா வந்த மொதல் நாளே அவரை பார்த்துட்டேன், இந்த மாதிரி துரதிர்ஷ்டவாதியை நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, என்ன, ஆனால் அவருக்கு ஒன்று சுத்தமாக ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியலையே, நீ யாருன்னே அவருக்கு தெரியல, கேஷுவலாக யாரோ ஒருத்தவங்க கிட்டே பேசுகிற மாதிரி தானே அவர் பேசினாருன்னொன்னே, ஆமாம், ஏன்னா அவருக்கு என்ன ஞாபகம் இல்லை, உனக்கு தெரியாத மாதிரி இது ஒரு கேள்வியாக என்கிட்ட கேட்டு என்னை கஷ்டப்படுத்தலான்னு பார்க்குறியா ரிஷி அப்படின்னு சொல்லி ஒயன் கத்தும் போது, அப்போனா அவள் தான் உன்னோட பசங்களோட, நீ சொல்கிறது சரிதான், அவள் தான் என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட். எக்ஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, என்ன எக்ஸ் ஹஸ்பண்ட்னு சொல்கிற, இப்போ உங்ககிட்ட என்ன 10-15 ஹஸ்பண்டாக இருக்காங்க, அவரையே நினச்சிக்கிட்டு தானே நீ வாழ்கிற, அப்புறம் எப்படி அவர் எக்ஸ் ஹஸ்பண்டாக இருக்க முடியும், இப்போவும் அவர் தான் உனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு. இல்லை, என் லைஃப்பில் வேணால் வேறு யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் லைஃப்லன்னு ஒரு பொண்ணு இருப்பாள், கண்டிப்பாக அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவங்க வீட்டில் கண்டிப்பாக பண்ணி வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டாவது ஆகிருக்கும், இதுக்கு மேலே அவர் எனக்கு கிடைப்பாருன்னெலாம் நம்மளால் நினச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் ஒயன் வந்து ஏதோ மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறா. என்ன மிஸ் ஆகுது, ஒன்றும் மிஸ் ஆகலைன்னு, இல்லை ஏதோ மிஸ் ஆகுது, ஏதோ மிஸ் ஆகுதுன்னுட்டு என்னோடய ப்ரேஸ்லெட்டர் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆக்சுவலாக என்னன்னா, ஒயன் வந்து தயாங்க மோதுறதுக்கு முன்னாடி ப்ரேஸ்லெட்டை கத்திக்கிட்டே வந்துட்டுருப்பா, கையில் போட்டுக்கிட்டே. ரிஷி வந்து கட்டி விட சொன்னால் அவன் கையில் பேக்லாம் இருக்குது, என்னால் முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அதனால் அவள் கையில் அவளே ஒத்த கையை வச்சு ப்ரேஸ்லெட்டை போடலான்னு வரும்போது தான் தயாங்க அவள் அதிலே பார்த்துட்டு வந்ததுனால தயாங் வரதை கவனிச்சிருக்க மாட்டாள். தயாங்கும் ஃபோன் பேசிகிட்டே வந்து மோதிருப்பான். அப்போ தான் அவளுக்கு தோணுது, அவள் போட்டிருக்க மாட்டா, அதனால் அது அங்கேயே கீழே விழுந்திருக்கணுன்னே, வாடா டே போய் என்னோடய ப்ரேஸ்லெட்டை மட்டும் எடுத்துகிட்டு வாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணும்னா நீயே போய் எடுத்துக்கோ, எனக்கு என்னன்னு. ரிஷி, நீ நேரம் பார்த்து எனக்கு காலை வாரி விட்ற, என்னை நீ பழி வாங்குறதானே அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்கும்போது, அப்படியே வச்சுக்கோ, எனக்கு வேணால் காஃபி மில்க் ஷேக் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லும்போது, காஃபி மில்க் ஷேக்கா, அட போடா, அதெல்லாம் வாங்கி தர முடியாது, ஒழுங்காக போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு ஒரு காஃபி மில்க் ஷேக் உன்னால் வாங்கி தர முடியலன்னா நான் எதுக்கு அதை போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்கி தந்து தொலைகிறேன்னொன்னே, அப்படி வா வழிக்கு, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பார்த்தா அங்கே ஜேகே இல்லை, தயாங் இருக்க மாட்டான்.
தயாங் போயிருப்பான். போய் அவன் அந்த இடிச்சிட்டாங்களா அந்த இடத்துல தேடி தேடி பார்க்குறான். கிடைக்கவே இல்லை பிரேஸ்லெட். அதை சுற்றியும் தேடுறான், கிடைக்கவே இல்லை. ஒரு பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வரதுக்கு இவனுக்கு இவ்வளோ நேரமான ஒயின் வந்து நம்மளே போயிடலாம் மாட்டுக்குன்ட்டு வந்து பார்க்குறாங்க. அவன் சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கான். உடனே ஒயின் வந்து, டேய் என்னத்தடா தேடுற, என் பிரேஸ்லெட்டை தேடுறேன்னு மட்டும் சொல்லிடாதன்னு. அதை தாண்டி தேடுறேன், அது எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒயின் ஷாக் ஆகி வாயில் கையை வைக்கிறான்னு. ஏய் என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்படிலாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஷாக் ஆகாது, எனக்கு என்னென்னமோ தோணுதுன்னு. ஒரு வேளை இந்த மூவிஸ் ட்ராமாஸ்லலாம் வர மாதிரி அவரோட பாக்கெட்டில் இல்லை அவரோட சட்டைக்குள்ளே எதுலையாவது மாட்டிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்கும்போது, ஆமாம் இவ பெரிய ஹீரோயினி, அவர் பெரிய ஹீரோ, சட்டைக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க, வேலையை பார்த்துட்டு போடி, இங்கே தான் இங்கே உழுந்து கிடக்கணும்னு. அப்போனா கிடச்சிருக்கும்லடா, நான் சொல்கிறது தான் ரைட்டு, அவர் வெட்ட தான் இருக்குது, போச்சு போச்சு போச்சு, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே குதிச்சிக்கிட்டு இருக்கா. நீ குதிக்கிறத முதல்ல நிறுத்து, நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி குதிச்சிக்கிட்டே கிடக்க, உனக்கு 2 பசங்க இருக்காங்கங்கிறத மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். சரி சரி விடு அப்படின்னு. சரி போனால் போது, வேறு பிரேஸ்லெட் வாங்கிக்கலான்னு. நீ என்ன லூஸாடா, அந்த பிரேஸ்லெட்டு உனக்கு தெரியும்ல, அந்த பிரேஸ்லெட்டு தான் எனக்கு வேணும், வேறு வழியே இல்லை, நீ தான் தயங்க பார்த்து அதை எனக்கு வாங்கித்தர, ஒரு வேளை தயங்கிட்ட இருந்தால் அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு. ஒரு வேளை தரலன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாரு, ஏன்னா எனக்கு தயங்க பற்றி நல்லாவே தெரியும், உனக்கு தெரிஞ்ச தயங்க இது இல்லைம்மா அப்படின்னு. எந்த தயங்காக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய தயங் கண்டிப்பாக யாரோட பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவ்வளோ பெரிய மூச்சு விடணுமா என்னன்னொன்னே, போடா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒயின் வந்து மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு எல்லோரும் டைனிங் டேபிளில் தான் சாப்பிட்லாமே அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி யாருமே வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க இல்லையா. தயங் மட்டும் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கோசரம் வெளியே போயிருப்பான், போயிட்டு அப்போவே வந்திருப்பான். இப்போ எல்லாருமே குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. உடனே ஆமாம் ஆமாம் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. தயாங்க்கு வந்து இங்கேயே மைண்ட் இல்லை, நம்ம ஒயினை இடிச்சப்ப சாரி சாரின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிருப்பாள் இல்லையா ஒயின் குதிச்சுக்கிட்டே, அதே தான் யோசித்து யோசித்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சாப்பிடும் போதும் சிரிக்கிறான். இதை வந்து யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜேகே மட்டும் நோட் பண்ணிவிட்டு தயாங்கே பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அவன் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஷுவலாக தான் சாப்பிட்டுட்ருக்கான். உடனே ஜிமினை கூப்பிட்டு, ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜிமின், நான் எதையும் கவனிக்கவில்லை, நீர் எதை கூறுகிறீர்கள் சகோதரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜேகே வந்து, நமது தயாங் மாமாவை பாருங்கள் ஜிமின்னா சகோதரனே அப்படின்னு சொல்லும் போது ஜிமினும் தயாங்க தான் பார்க்குறான். தயாங் திடீர்னு ஒயினை நினச்சி மறுபடியும் சிரிக்கிறான். பார்த்ததும், இப்பொழுது கவனித்தீர்களா சகோதரா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கும்போது, கவனித்தேன் கவனித்தேன் சகோதரா, நமது தயாங் மாமாவிற்கு என்ன ஆயிற்று, தனியாக சிரிக்கிறார், இதற்கு காரணம் சீசன் அக்காவாக இருக்குமோன்னு 2 பேருமே சேர்ந்து சொல்லும் போது கொஞ்சம் சவுண்டு கேட்டுரும். உடனே என்னடா சீசனுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிமினோட அம்மா கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்து, ஆமாம் உங்களுக்கு எப்படி நாங்கள் பேசுனது கேட்டுச்சு, நாங்கள் குசு குசுன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா ரொம்ப குசு குசுன்னு தான் கத்தி கத்தி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்ன கத்தி பேசணுமாங்கும் போது தயங்கும் பார்க்குறான். பார்த்தா ஆனால் அவன் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. என்னடா கத்தி பேசணும்னு சொல்கிறாங்க, தயங் மாமா ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, இப்போ அவர் ஏதாவது பேசிருக்கோமே, நம்ம அவரை பற்றி தானே பேசணுன்னு. ஒரு வேளை சீசன் அக்கான்னு சொன்னது மட்டும் காதில் வாங்கியிருப்பாங்களோன்னே. ஆமாம் சீசன்னு சொன்னது மட்டும்தான் எங்களுக்கு காதில் விழுந்துச்சு, வேறு என்னடா பேசுனீங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜேகேவும் அப்படியே உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கானோ. ஏதாவது கேட்டால் கமுக்கமாக சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், சகோதரா டைனிங் டேபிளில் நடந்ததை மறந்து விட்டாயா, அதற்கு பெயர் டைனிங் டேபிள் அல்ல, உணவருந்தும். சொல்லு அதுக்கப்புறம் சொல்லுடா நாயே சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். அது என்னமோ வரும், உணவருந்தும் இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம் போ அப்படின்னோடனே, உனக்கே தெரியலல்ல அதுக்கு தான் நான் டைனிங் டேபிள்னு சொன்னேன், பெரிய தமிழ் புலவர் மாதிரி பேசுகிறேன்னு. டேய் நீ தானே முதல்ல தமிழ் புலவர் மாதிரி தமிழ்லேயே பேச ஆரம்பித்தேன்னொன்னே. ஹே ஜெமினு, இப்போ இது மேட்ரு இல்லை,
தயாங் மாமா டைனிங் டேபிளில் எதுக்கு சிரிச்சாரு அதுதான் மேட்டர் அப்படின்னோடனே, ஒரு வேளை தயாங் மாமா சீசன் அக்காவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாரோன்னு. இத்தனை வருஷமாக சீசன் அக்கா வந்துட்டு போகிறாங்க, அவருக்கு அவங்க மேலே லவ்வை கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, திடீர்னு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணா. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக பெரிய மாமா ஒத்துக்கவே மாட்டார். ஆல்ரெடி தயாங் மாமாவுக்கும் பெரிய மாமாவுக்கும் 1008 பிரச்சனை, இதில் இது ஒரு பிரச்சனையா? இதனால் தயாங் மாமாவும் பெரிய மாமாவும் பெருசாக சண்டை போடுவாங்களா? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மட்டும் தயாங் மாமாவுக்கு தெரிஞ்சது, பெரியப்பா கிட்ட சுத்தமாக பேசுகிறதே நிப்பாட்டிப்பார் அப்படின்னு சொல்லும்போது, வாயை மூடு, நம்ம பேசுகிறத கூட தயாங் மாமா கேட்டுட்டாருன்னா அதுவும் பிரச்சனை தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நம்ம 2 பேரும் சின்ன பசங்க, தயாங் மாமாவுக்கு எதுவுமே தெரிய வேணாம், உனக்கு புரியுதா இல்லையா, வாயை மூடுறான் நாய் அப்படின்னு. என்னால் இந்த விஷயம் வெளியே போகாது ஜெக்கி, ஆனால் உன்னால் போயிடும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஆனால் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ யார்டா இழுத்தது, நீ தானே இழுத்ததுன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு சண்டை போடுறது சவுண்டில் ஆரமே வந்துடுறான், அந்த பக்கம் போயிட்டு இருந்திருப்பான் போல். இவங்க சண்டை போடுற சத்தத்தை கேட்டு வந்துட்டு, ஏண்டா ஜேகே நீ திருந்தவே மாட்டியா, என்கிட்ட எத்தனை டைம் அடி வாங்கினாலும் மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பியான்னு அடிக்கலான்னு வரும்போது, சிந்து அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கத்துனோடனே, என்னது சிந்துவான்னு சொல்லிட்டு ஆரம்பம் திரும்பி பார்க்குறான். பார்த்தா இவங்க 2 பேரும் மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடுறானுங்க. ஓடனோடனே விளையாட்டு பசங்க, இப்போ பாரு இதுவே என்னோடய வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சிந்துன்னே சொல்லி தப்பிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் புலம்பிக்கிட்டே போகிறான். இப்போ இதெல்லாம் மறைஞ்சிருந்து நம்ம ஜுன்யாங்கும் ஜுன்மியாவும் கேட்டுட்டாங்க. கேட்டோன்னே அவங்க கம்முன்னு இருப்பாங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக தயாங் ரூமுக்கே போயிட்டாங்க. இப்போது டோரை நாக் பண்ணுறாங்க. உடனே தயாங்கும் கதவை திறக்கிறான். திறந்தோடனே, ஹேய் குட்டி நீங்களா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும் போது, சார் இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட படுத்துக்கிட்டோமா, எங்களுக்கு தனியாக படுக்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இப்போ நடுவில் படுத்துக்கிறான். அவனோட ரைட் சைட் ஜுன்யாங்கும் லெஃப்ட் சைட் ஜுன்மியாவும் படுத்துக்கிறாங்க. தயாங் 2 பேருக்கும் பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டுட்டு, ஒழுங்காக தூங்கணும் சரியா அப்படின்னு சொல்லும் போது, ஜுன்யாங் கேட்குறான், சார் உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, எதுக்கு அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி தயாங் கேட்கும்போது, இல்லை டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் தனியாக சிரிச்சிட்டு இருந்தீங்களே அதனால் கேட்டேனோடனே, என்னது நீ நோட் பண்ணியா அதை அப்படின்னோடனே, வேறு யாராவது நோட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜுன்மியா இல்லை யாருமே நோட் பண்ணல, ஆனால் நாங்கள் 2 பேரும் நோட் பண்ணிட்டோமே சொல்கிறா. உடனே ஜுன்யாங் எதுக்கு இவ போய் சொல்கிறா, சரி ஏதாவது இருக்கும் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ எதுவும் சொல்ல வேணான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சொல்லுங்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அதுவா இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் போகிறேன்னு சொன்னேன்ல, ஆமாம் சொன்னீங்க, அப்போ போகும்போது ஒரு பொண்ணு என்னன்னு தெரில, அவளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆனால் ஆல்ரெடி அவளோட பார்த்து பழகி பேசின மாதிரி ஒரு ஞாபகம், அவளை பார்த்ததுலேருந்து என்னன்னு தெரிலடா, என் மைண்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ணாலும் அவள் ஞாபகம் தான் வருது. ஒரு செகண்ட் தான் நாங்கள் மீட் பண்ணியிருப்போம், ஒரு வார்த்தை சாரின்னு கேட்டுட்டு ஓடிட்டா, அந்த ஒரு வார்த்தையும் அந்த ஒரு செகண்டும் அவள் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டா, என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் எதுக்கு அந்த ஒரு செகண்டுக்காக அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா செகண்டுன்னு எனக்கும் தெரியல. ஒரு வேளை நான் நினைக்கிற மாதிரி அவள் நல்ல பொண்ணாக கூட இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு அவளை பார்த்ததும் பிடிச்சிடுச்சு அவ்வளோதானே. இப்போ ஜுன்மியா சார் அப்போனா எங்களை அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போகிறீங்களா, நாங்களும் அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் டேங் சொல்கிறான், முதல்ல நான் அவகிட்ட போய் பேசுகிறேன், அவள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், அவகிட்ட கொஞ்சம் பழகுனதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போய் காட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லும் போது, ஓகேங்க சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜுன்யாங் சொல்கிறான், சார் நீங்கள் யார்கிட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டீங்க பழக மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறத கூட எல்லாருமே ஷாக்கிங்காக இது தயாங்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஆமாம் இது தயாங் மாமாவான்னு எல்லாருமே ஷாக்கிங்காக கேட்குறாங்க, ஏன் அப்படி கேட்குறாங்கன்னொன்னே, எனக்கும் தெரியல, அந்த பொண்ணு மாதிரி தான் நீங்களும், உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது,
என்னன்னு தெரில. நான் யார் கூடயுமே என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட அப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜுன்யாங்கோட ஒரு கையவும் ஜுன்மியாவோட ஒரு கையவும் ஜேகே பிடிச்சி அவனோட நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு, ஸ்பெஷல், நீங்கள் 2 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த மூமெண்ட்டோ சரி, இந்த ஃபீலிங்ஸோ சரி, எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு சொல்கிறான். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜுன்யாங் கேட்கும்போது, தெரியலடா, எனக்கு உங்கள் 2 பேரையுமே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏதோ என்னோட பசங்க மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ஆனால் ஒரு விஷயம் நமக்குள்ளே சேம் ஆகுதுல்ல அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க, என்ன சேம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜுன்மியா கேட்குறா. என்னோட சர்நேமும் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான். என்னது உங்களோட சர்நேமா அப்படின்னோடனே, ஆமாம், என்னோட சர்நேம் வந்து டே தான், உன்னோட பேர் டே ஜுன்யாங், டே ஜுன்மியா, 2மே ஒன்று தானே. ஒரு வேளை இதனால் கூட எனக்கு உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட சர்நேம் டேவா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், அதில் என்னடா உனக்கு ஷாக்கிங் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கள நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, இதுக்கு மேலே எப்படி பார்ப்பீங்க, நீங்கள் சொன்னீங்க ஒரே ஒரு செகண்ட் தானே, அப்புறம் மறுபடியும் அவங்கள பார்க்க வாய்ப்பே இல்லையே, அப்புறம் எப்படியும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க அப்படின்னு சொல்லி ஜுன்யாங் கேட்கும்போது, டேஸ் டே சொல்கிறான். ஆ இந்த டவுட்டு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏஞ்சி போகிறான். எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜுன்மியா கேட்கும்போது, வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனோட பர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து, இப்போ ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் எழுப்புறான். இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. நடுவில் போய் இவன் உட்காந்துக்கிட்டு இப்படி பாருங்கன்னு கையில் காட்டுறான். பார்த்தா ஒரு பிரேஸ்லெட்டர் இருக்குது. இந்த பிரேஸ்லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்மியாவும் ஜுன்யாங்கும் வாங்கி பார்க்குறாங்க 2 பேரும். பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை, இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படியா, நீ பார்த்துருக்கியா அப்படின்னோடனே, ஒரு வேளை இது கோஇன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது, இந்த பிரேஸ்லெட்டர் அவங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அவள் மிஸ் பண்ணிட்டா, கண்டிப்பாக இதை வாங்குறதுக்காகவாவது அவள் வருவா, கண்டிப்பாக அவள் என்னை தேடி வருவா, நான் அவளை பார்ப்பேன், அந்த நம்பிக்கையில் தான் நானே இருக்கேன்னு சொல்லி தயாங் சொல்கிறான். சரி சரி, டைம் ஆகிடுச்சி, அதை கூட நான் வைக்கிறேன், அங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதை வாங்கி வச்சுட்டு, சரி 2 பேரும் படுத்து தூங்குங்கன்னு சொல்லி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் போட்டு தூங்குறான். ஆனால் இங்கே ஜுன்யாங்க்கும் ஜுன்மியாவுக்கும் சுத்தமாக தூக்கமே வரல. வந்தோடனே அவனுக்கு கரெக்டாக அந்த டைமில் ஃபோனும் ரிங் ஆகுது. உடனே, சார் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் போய் பேசிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு, சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தயாங்கும் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் தான் வராங்க. மம்மி ஒரு வீடியோ கால் பண்ணா அப்படின்னோடனே, டேய் நைட் டைமில் என்னடா உனக்கு வீடியோ கால், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னோடனே, இல்லை மம்மி, உன் கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டர் நான் பார்க்கணும், அது உன்கிட்ட தானே இருக்குன்னொடனே, எதுக்குடா அப்படின்னோடனே, மம்மி அப்படின்னு சொல்லி ஜுன்மியா வந்து சொல்கிறா. என்னடா தங்கம் சொல்லுடி, என்ன அப்படின்னு கேட்கும்போது, என் கனவுல ஒன்று வந்தது, நீ அந்த பிரேஸ்லெட்டரை தொலைச்சிட்டா மாதிரி, நான் இப்போ அந்த பிரேஸ்லெட்டரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மம்மி, ஜுன்மியா வந்து கனவு கண்டு என்கிட்ட சொன்னா, எனக்கு பயமாக இருக்குது, நீ முதல்ல காட்டு, நீ அதை தொலைக்கலல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாவமாக சொல்லும்போது, சரி சரி, அந்த பிரேஸ்லெட்டரோட ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், பயப்படாதீங்க, அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினியும் சொல்கிறாங்க. நிஜமாவா, அப்போ உடனே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணோடனே, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னொடனே ஹீரோயினுக்கு உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு. அவங்க ஆல்ரெடி வேறு ஒரு ஃபோட்டோ நைட் டைமில் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து இப்போ அனுப்பி விட்டுறாங்க. அதை பார்த்ததும் தான் ஜுன்மியாவுக்கும் அப்பாடா, அப்போனா அம்மா கிட்ட தான் அந்த பிரேஸ்லெட்டர் இருக்கா, அப்போ அந்த பொண்ணு அம்மா இல்லையா அப்படின்னோடனே, இப்போ சார் வேறு யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அம்மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னோடனே, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜுன்மியா சொல்கிறா. இங்கே ஜுன்யாங் வந்து, ஆமாம், உனக்கு தெரியுமா, சார் மாதிரி ஒரு ஆள் நமக்கு அப்பாவாக கிடச்சா எப்படி இருக்கும், நம்ம அப்பா கூட நமக்கு வேணாம், இவர் நமக்கு அப்பாவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு, ஆனால் இவர் வேறு ஒருத்தவங்கள லவ் பண்ணுறாருங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க அம்மாவாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல, அவர் நம்மளை அப்பா மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, இவரை மாதிரி ஒரு ஆள் நமக்கு அப்பாவாக கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் தான் இவங்களோட அப்பா, ஆனால் இவங்களுக்கு அது புரியல, ஏன்னா தெரியாது இல்லையா, தயாங்க்கும் பழசுலாம் ஞாபகம் இருக்காது இல்லையா, அதனால தான்.
தயாங்குமே எதுவும் தெரில, இவங்களுக்கும் எதுவும் தெரில. நம்ம ஹீரோயினிக்கு தான் தெரியும். ஆனால் இந்த ஹீரோயினிக்கு வந்து தயாங் வீட்டில் தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாதுல்ல. அவங்க அமெரிக்காவில் இருக்கதா தான் நம்ம ஹீரோயினி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படியே போய்கிட்டுருக்கா. மார்னிங் விடியுது. தயாங் ஏந்திரிக்கலான்னு பார்க்குறான், முடியல. பார்த்தா இந்தாண்ட பக்கம் வந்து ஜுன்யாங்கும், இந்தாண்ட சைடு வந்து ஜுன்மியா 2 பேருமே சேர்ந்து தயாங் மேலே தான் கையை போட்டு தூங்கிட்டுருக்காங்க. கையவும் காலையும் போட்டு தயாங்கை நல்லா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்காங்க. தயாங் பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே ஃபோன் ரிங் ஆகுது. அவனும் இவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாக நவுந்து போய் எப்படியோ ஃபோனை எடுத்துட்டான். நடுவில் தானே படுத்து கிடப்பான் அதனால். ஆனாலும் அவன் போய் ஃபோனை எடுத்தாலுமே இவங்க 2 பேரும் இன்னும் ஏந்திரிக்கவே இல்லை. நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அவனுக்கே சிரிப்பு வந்தது. பார்த்தோன்னே பாஸ் அங்கே ஃபோனில் வந்து ஒரு பர்சன், சார் நீங்கள் அந்த மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னோடனே, நான் போய்க்கிறேன், நீ வச்சிரு, நான் இப்போ சாப்பிட்டு கிளம்பி போயிடுவேன், நீ கவலைப்படாதன்னொடனே, எப்போ 10 o'clock தானே அப்படின்னோடனே, ஆமாம் சார் அப்படின்னோடனே, சரி நான் போய்க்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். வச்சோடனே இவங்கள பார்த்தோன்னே மறுபடியும் தயாங்க்கு சிரிப்பு வருது. என்ன நினச்சான்னு தெரில. உடனே அந்த ஃபோனை எடுத்து அவங்க 2 பேரும் அவனை ஹக் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறான். ஒரு ஃபோட்டோ இல்லை, நிறையா ஃபோட்டோவே எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுட்டு ஃபோனை மெதுவாக வைக்கலான்னு போகும்போது ஜுன்யாங் ஏஞ்சிட்டு குட் மார்னிங் சார், சாரி ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அவன் ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறான். உடனே இவனும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஏந்திரிக்கிறான். ஜுன்மியாவும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சிட்றா. ஜுன்மியாவுக்கும் அதே மாதிரி ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்து மார்னிங் கிஸ் மாதிரி தயாங் கொடுக்குறான். கொடுத்தோன்னே இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன், ஏந்திரிக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்கள் கூட தூங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னொன்னே, ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரோடையும் தூங்கினது இல்லையானோடனே, எங்களுக்கு தான் அப்பா இல்லையே, ஒரு வேளை எங்கள் அப்பா இருந்திருந்தா எங்கள் அப்பா கூட நாங்கள் இப்படி தான் தூங்கியிருப்போமோ அப்படின்னோடனே, சரி அதனால் என்ன, நானே உங்களுக்கு அப்பாவாக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னோடனே, நீங்கள் தான் வேறு பொண்ணை லவ் பண்ணுறீங்களே, நீங்கள் எங்கள் அம்மாவை லவ் பண்ணால் தானே எங்களுக்கு அப்பாவாக முடியும் அப்படின்னு சொல்லி ஜுன்யாங் சொல்கிறான். ஓ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு அப்பா மாதிரி தான், நீ இப்போ என்னை அப்பாவை நினைக்கலையா, நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன் போ அப்படின்னு சொல்லி தயாங் மூஞ்ச திரும்பும்போது, இல்லை நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி தான் சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 3 பேரும் அங்கே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லோரும் கீழே வராங்க. வரும்போது சீசன் தான். தயாங் இந்தாங்க உங்களுக்காக காஃபி நானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காஃபி கொடுக்குறா. தயாங்கும் வாங்கி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் சிரிக்க கூட மாட்டேங்கிறான். இங்கே ஜுன்யாங்கும் ஜுன்மியா 2 பேருமே வந்து சீசன்கிட்ட செம்ம ஜாலியாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு சீசனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் சீசனுக்கு வந்து தயாங் கூட பேசணுன்னு தான் ஆசை. இருந்தாலும் இவங்களை மூஞ்செல்லாம் காட்டாமல் இவங்க கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்போ தயாங் வந்து யார்கிட்டையுமே சொல்லல. ஆனால் ஜுன்மியா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்றான். அவனும் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, நான் வெளியே போயிட்டு வரேன், ஒரு முக்கியமான மீட்டிங், ஆனால் இன்றைக்கி போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன், நான் வந்துட்டேன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளியே போகலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க சார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மட்டும் தயாங் சொல்லிட்டு போகிறான். இப்போ வந்து ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் தான் ஷாக்காக வாயை பொளந்துட்டு வந்து, பைத்தியங்களா, உங்ககிட்ட மட்டும் எப்படி தயாங் மாமா இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாரு, அதுவும் நார்மலாக பேசுகிறாரு, நீங்கள் இப்போ தானே வந்தீங்க, ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிற எங்ககிட்ட அவர் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரே அப்படின்னோடனே, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் எங்ககிட்ட பேசுகிறாருன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், எதுக்காக அவங்கக்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க, என்னது நான் போய் கேட்கணுமா, நல்ல ஆளாக இருப்பேன் நின்று, நான் போய் கேட்டு அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு நான் நிற்கிறத நீங்கள்லாம் பார்த்து சிரிக்கணும், அதுக்கு தானே நீ ஆசைப்படுற அப்படின்னே, நீங்கள் சொன்னீங்க அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு எங்ககிட்ட இப்படி சண்டை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு ஜுன்மியா சொல்லும் போது, நீங்கள் எதுக்கு எங்கள் தயாங் மாமாவை நீங்கள் வந்தோன்னே மயக்கிட்டீங்க, அதனால தான் எங்கள் தயாங் மாமா எங்களை விட உங்களுக்கு வந்து முதல் இடத்த கொடுத்து வச்சுருக்காரு, எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறது என்ன, நேற்றுக்கு நைட்டு தயாங் மாமாவை தான் நான் படுத்து தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கும்போது, அடுத்தவங்க ரூமை வந்து எட்டி பார்க்குறீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையானோன்னே, நான் எங்கே எட்டி பார்க்குறேன், நீங்கள் தான் நான் தண்ணி எடுக்க போகும்போது நல்லா சத்தமாக சிரிச்சுக்கிட்டு கிடந்தீங்க, அப்படி என்னத்தை தான் சொக்குப்பிடி போட்டு எங்கள் தயாங் மாமாவை மயக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லும் போது ஜேகேவோட அம்மா வந்து காதையே பிடிச்சி திருவுறாங்க. மாமா வலிக்குதுமா, ஏம்மா இப்படி பண்ணுறேன்னு, குட்டி பசங்க கிட்ட போய் என்னடா எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்க, இதனால தான் தயாங் உன்னை எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு, அட போமா, அதோ பண்ணுறதெல்லாம் உனக்கு தெரியலையா, பெரியவன் கூட பார்க்காம என்கிட்ட சண்டை வளர்த்தோ, நீ போய் அதோளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லும் போது, ஆமாம் பெரியவங்கன்னு பார்க்காம சண்டை வளர்த்துறாங்களா, பெரியவனே பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கும் போது அதில் என்ன சொல்கிறது சொல்லு, அவங்களே சின்ன பசங்க அப்படின்னு சொல்லும் போது,
போதும் நிறுத்துமா, நீ எப்போ பாரு அதோளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னை விட்ருவேன், எனக்கு அழுவையாக வருது, காதை விட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுகுறான். உடனே ஜுன்யாங் வந்து, சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க, நீங்களாம் எங்ககிட்ட பேசுகிறீங்களா? நாங்களாம் எவ்வளோ அடிபட்டாலும் அழுவ மாட்டோம், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அழுவ மாட்டோம், ஆனால் நீங்கள் லைட்டாக காதை பிடிச்சி திருவினத்துக்கே அழுகுறீங்கன்னு. எது லைட்டாவா? டேய் உன் காதை பிடிச்சி திருவட்டுமான்னு சொல்லி இங்கே ஜேகேவும் ஜுன்யாங் 3 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே ஆமீஸ், இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணிக்கலாம். பாய் பாய் ஆமீஸ்.